எத்தோய் எத்தோய் முக்கத்தோய். வாமா மர்மோளே, என்னம்மா காலேஜுக்கு போவாம இங்கிட்டே தெரிஞ்சிட்டு இருக்க? காலேஜ் லீவ் விட்டாவோ தோய்? அத்தோய் என்னது இது? என்ன வெண்ணி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கியோ? அத்தைக்கு சளி நல்லா பிடிச்சிருக்குமா, ஆவி பிடிக்க போறேம்மா. மூக்கத்தோய், நீங்க சரியான சீக்காளி. எப்ப பார்த்தாலும் காய்ச்சல் தலைவலி அது இதுன்னு படுத்தே கிடைக்கீங்க. உங்களுக்கு நல்ல வயசாயிட்டு பத்தியலா, ரொம்ப நாள் ஓடாது. ஏம்மா அத்தைய பார்த்து இப்படி சொல்லுதே? நான் இருந்து இந்த பயலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டுதாம்மா சாவணும். அதுக்கு முன்னாடி எதுவும் ஆயிட்டேன்னா இவனுவெல்லாம் அனாதி ஆயிடுவானுவோமா. சும்மா விளாண்ட முக்கத்தோய், உங்களுக்குலாம் ஆயுசு 100 வருஷம் வரைக்கும் இருக்கும். நீங்க நல்ல சந்தோஷமா இருப்பீங்க. உங்க மகனுடைய பிள்ளைல அவங்க பிள்ளைல எல்லா பிள்ளைகளும் நீங்க தூக்குவீங்க. 100 வருஷம்லாம் வேண்டாம் தாயி, இவனுக்கு கல்யாணத்தை முடிச்சதோடி போதும்பா. மூக்கத்தைக்கு ஒரே புலம்பல் தான். சொரியத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறது? இருளி இருளி, நான் உன்னை இனிமே அப்படித்தான் கூப்பிட போறேன். இருளாய இருளி. இவன் வேற இவகிட்ட ரொம்ப கொனட்டி பேசுதானே கடவுளே. சொரியா, அது உனக்கு அண்ணிப்பா. அண்ணியா? உன் மூஞ்சில ஊத்துவேன் வெண்ணி. சூப்பர் சூப்பர் சூப்பர், சொரியத்த செமையா பேசுதார். அம்மா, எனக்கு இந்த பட்டல் வச்ச போன் பிடிக்கவே இல்லைம்மா. எனக்கு நல்ல 20,000 ரூபாய்க்கு பெரிய அந்த போன்ல எல்லாரும் வச்சிருப்பாவில், அந்த விரல் வச்சு நோண்டுவாங்களே, அந்த பொன் வாங்கி கொடுமா. கடல் மாதா, 20,000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? 10 நாள் மீன் வித்தா கூட வராதேப்பா. என்னம்மா நீ இப்படி ஏதாவது சொல்லிட்டு இருக்க? எரிச்சலா இருக்கி. சொரியத்தன் கவலைப்படாதீங்க, எங்க அம்மா பிச்சை எடுக்க நிறைய திருவிழாக்கெல்லாம் போவோம். அப்ப இந்த மாதிரி பெரிய பெரிய போன்லாம் கிடைக்கும். எங்க அம்மா அந்த ஆளு போன் பண்ணி அந்த ஆளுக்கு கையிலே கொடுத்துருவாவோ. இனிமேல் உங்களுக்கு ஒன்று எடுத்துட்டு வர சொல்லுதே. அப்படியேட்டி உங்க அம்மா கொடுத்துருமோ? லூஸா இருக்கு உங்க அம்மா, வச்சுக்கிட வேண்டியதானே. எங்க அம்மா மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாவோ. நம்ம அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அதெல்லாம் கொடுத்துடணும். நமக்கு அவங்க எவ்வளவு பிச்சை படுறாங்களோ அது மட்டும் போதும்னு சொல்லுவாவோ. சொரியத்தனுக்காக ஒரு போன் பார்சல். இருளாயி, உங்க அம்மா கரெக்டா தாம்மா சொல்லியிருக்கா. அப்படிதாம்மா இருக்கணும். இந்த கிறுக்கு பைய சொரியனுக்காகலாம் போனெல்லாம் யார் போனையும் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துறாதம்மா. சரி அத்தை, நீங்க சொல்றபடி காக்க யாரோட போனை எடுத்து கொடுக்கல. எங்க அம்மாவுக்கு ஒரு போன் கடை தெரியும். அந்த அண்ணன்கிட்ட சொல்லி மாசம் மாசம் கேட்டத மாதிரி சொரியத்தனுக்கு ஒரு போன் எடுத்து கொடுப்போமா? அப்படி வேணா செய்யும் கண்ணு. வேற எதுவும் அவனுக்கு எடுத்து கொடுத்துறாதம்மா. போலீஸு கிழிச்சுன்னு வந்து வீட்டோட தூக்கிட்டு போயிருவானுவோ. எந்த வீட்டுல தூக்கிட்டு போவ என்ன இருக்கு? காஞ்ச மீன் கூடையும் உங்களை மாதிரி இத்து போட ஒரு பாட்டிக்கு தான் இருக்காமா. இருளாயி, அத்தையாமா எகத்தாளமா பேசுத? நான் உன் மாமியாருமா. சும்மா விளாண்ட முக்கத்தை. சொரியத்தை நீங்க பைக் ஓட்டுவீங்களா? பைக்கெல்லாம் தாறு மேல தலைகீழ ஓட்டுவேன் மிட்டி. ஆனா எங்க அம்மா எனக்கு வாங்கி தர மாட்டா. எங்க அம்மா கிட்ட நான் ஸ்கூட்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன் காலேஜ் போறதுக்கு. எங்க அம்மா பிச்சை காசு இன்னும் ஒரு 6 மாசம் பிச்சை எடுத்தோன்னா பைக் வாங்கிடலாம்னு சொல்லியிருக்காவோ. அப்ப நான் உங்களுக்கு ஓட்ட தரேன். சரியா சொரியத்தான்? ஏட்டி நீ பொம்பளையால் ஓட்டுற வண்டி தானே வச்சிருப்ப. எனக்கு அந்த கியர் வண்டி நல்ல ஆம்பளை பையில ஓட்டுற வண்டி தான் பிடிக்கும். உங்க அம்மாட்டி சொல்லி எனக்கு பிச்சை எடுத்து வாங்கி தாட்டி. சொரியா, அம்மாவை கோபப்படுத்தாதப்பா. அப்படிலாம் பேசக்கூடாது. ஆமா, நீ வருஷ கணக்கா மீன் விற்க உன்னால ஒரு பான் கூட வாங்கி தர முடியல. அவங்க அம்மா பேர் 6 மாசத்துல 1.5 லட்சம் ரூபாய்க்கு வண்டி எடுக்க போறாங்களாம். ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா இம்மா, நீ அவங்க அம்மா கூட போய் பிச்சை எடுமா. இம்மா ப்ளீஸ்மா 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 பிச்சை எடுமா. ஐயோ கடவுளே, என் பையன் தப்பு தப்பா யோசிக்கானே, தப்பு தப்பா பேசுதானே. உழைச்சி கேட்குற காசு தாம்ல உடம்புல ஒட்டும். அப்படிலாம் பேசக்கூடாது. பிச்சைக்காய் கிட்ட சவகாசம் வச்சது தப்பா போச்சே. கடல் மாதா, டென்ஷன் ஆகாதீங்க மூக்கத்தை. அத்தை சும்மா விளையாடுதாரு. நீங்களாம் ஒன்றும் பிச்சை எடுக்க வர வேண்டாம். எங்க அம்மா ஓடி அது முடிஞ்சிடும். நான் பிச்சை எடுக்க கூடாதுன்னு எங்க அம்மா என்ன காலேஜில் படிக்க வைக்காவோ. சரி தாயி, நீ காலேஜுக்கு கிளம்புமா. இன்னும் 2 நிமிஷம் நீங்க பேசிட்டு இருந்தாலும் என் பையன் தட்டு எடுத்துட்டு பிச்சை எடுக்க போயிருவான் போலயே. மூக்கத்துக்கு ஒரே காமெடி தான். சரி நான் போயிட்டாரே. சொரியதான போயிட்டு வரேன். பாய். போயிட்டு வாயிட்டு எனக்கு போன ஏதாவது இருந்தா கொஞ்சம் ரெடி பண்ணி கொடு. சரியத்தா. எம்மா அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கல்லம்மா. அவன் நல்ல பிள்ளைதான்ப்பு. அவளை பத்தியே பேசாத. மாரிக்கு தான் அவளை கல்யாணம் முடிக்கணும். அவனுக்கு தான் பிடிக்கவே இல்லைன்ட்டான். சரி என்னன்னு பண்ணிட்டு போவாங்க, எனக்கு என்ன. எனக்கு இருளாயே ரொம்ப பிடிக்கும். இந்த வந்துட்டாட்டி உங்க அப்பா வீட்டுக்குள்ள நுழைஞ்சது மூஞ்ச வரப்பா வச்சுக்கிடுவாரு. எனங்கோ நான் அதான் உன்கிட்ட பேச மாட்டோம்ல, எதுக்கு என்கிட்ட வந்து பேச்சு கொடுக்க? எங்க பிச்சை எடுத்தது தப்பு தாங்க, மன்னிப்பு கேட்டுட்டாங்க. 10-15 நாள் ஆக போகுது, இன்னும் பேசாம இருக்கல. ஏப்பா அம்மா பாவம்ப்பா, அம்மா ரொம்ப மாறிட்டாப்பா, அம்மாட்ட பேசுப்பா. அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. என்ன விண்டோ அதை மட்டும் சொல்லிட்டு போக சொல்லு. எங்க நானே நெட்டவெளி இழிச்சக்கா கீதா அப்புறம் சுந்தரி எல்லாரும் சேர்ந்து ஊருக்கா பிசினஸ் பண்ண போறாங்க. எனக்கு ஏதாவது உங்களால் ஏன்டா உதவி செய்யுங்க. சுந்தரி நல்லா சூப்பரா ஊருகா போடுவாளாம். நல்ல ஆபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சுந்தரி வேலையில் மண்ணள்ளி போட்டு
பாவம் அந்த பிள்ளை உங்கள் கூட சேர்ந்து ஊறுகாய் விற்கவும் பிச்சை எடுக்கவும் ஆக்கிட்டீங்க. உங்கள் கூட சேர்ந்தாலே அந்த ஆள் உருப்படாம தான் போவோம். ஏங்க இப்பெல்லாம் பேசுதியோ? சுந்தரியுடைய வேலை போனதுக்கு வேணாமோ நாங்க காரணமா இருக்கலாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவங்க கூட நல்லபடியா தான் இருக்கா. அவளுக்கு நாங்க பார்த்து பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஊருக்கா பிசினஸ் எப்படியாவது தூக்கி விட்டுட்டுனா அப்படியே செட்டில் ஆயிருவா. உனக்காக இல்லை, சுந்தரி மேடத்துக்காக தாரேன். எவ்வளோ வேணும்? அட பேதி எடுப்பான், கிட்ட பொண்டாட்டிக்கு கொடுக்காம சுந்தரிக்காக கொடுக்காங்க. எவ்வளவு கொழுப்பு இருக்கும் இவருக்கு. பாவம், ஆஃபீஸில் வேலை பார்த்து இப்படி தெரு தெருவாக அலையிறவங்க கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நானும் ஒரு 4 வருஷம் முன்னாடி வேலை இல்லாமல் இருந்திருக்கேன். அதனால தான் அப்படி சொன்னேன். அப்புறம் ஏதாவது யோசிச்சுட்டு நடக்காத. என்னமோ இருந்துட்டு போதுங்க. ஒரு காசு 2000 ரூபாய் மட்டும் கொடுங்க. கூகுள் பேயில் போட்டு விடுதே. சரி, அவ்வளோதானே? இப்போதைக்கு அவ்வளவுதாங்க. அப்புறம் கொஞ்சம் பாவைக்காலாம் வாங்க போயிட்டாரோ. பாவைக்காய் எதுக்கு? எங்க பாவைக்கால தாங்க நாங்க ஊறுகாயே போட போறோம். விலங்குனாப்பில் தான் என்னன்னு ஒளிஞ்சு போ. இந்த 2000 நாசமாக போட்டதா நினச்சிக்கிறேன். நீங்க என்னன்னே கேட்காம இப்படி போனா என்னங்க அர்த்தம்? பாவக்காய் ஊறுகாய் சூப்பரா போடுதாங்க, நல்லா இருக்கும். நம்மளே ஒரு பாட்டில் வாங்கி திங்க போறோம். நீ என்னனாலும் பண்ணு, எனக்கு திங்கிறதுக்கு எதையும் கொண்டு வராத. நான் ஆஃபீஸுக்கு தொடர்ந்து லீவு போடாமல் வேலைக்கு போனால் தான் நம்ம வீட்டில் சம்பளம் வரும். இல்லைன்னா நானும் உன் கூட சேர்ந்து பிச்சை எடுக்க தான் வரணும். சி என்ன திமிரா பேசுறாரு எப்பா. எல்லாத்துக்கும் இந்த பானுமதி சனியன் தான் காரணம். ஏம்மா ஏம்மா எதுவும் நடக்காதம்மா. அப்பா அது கோவத்தை இருப்பாரு. சரியாயிரும். சரிடி, நல்லா பேசிக்கிட்டு இருந்த மனசு அப்படி பண்ணது போது கஷ்டமா இருக்குடி. சரிடி, நீங்க படிங்கண்ணே. சரிம்மா. அறிவு வர வர இந்த பங்குச்சத்துக்கு இல்லாமலே போயிட்டு ஊறுகாய் போட போகிறாலாம். பாவக்காய் ஊறுகாமா என்னன்னே எனக்கே ஒன்றும் விளங்கலை. நாளுக்கு நாள் புத்தி கெட்டு போகிறா. சரி, ஏதோ புதுசாக பண்ணுதாவோ. ஒரு எடியாக மட்டம் தட்டவும் கூடாது பாவம். சரி, என்ன செய்தாவோன்னு பார்ப்போமே. இன்னும் ஒரு 10 நாளைக்கு விட்டு பேசாமல் இருந்தால் தான் இனி கொஞ்சம் ஒழுங்காக இருப்பா. இல்லைன்னா இவளுக கூட சேர்ந்துட்டு வேண்டாத வேலையெல்லாம் செய்வா. சரி, நம்ம தூங்குவோம். என்ன கூட கூடயா பாவக்காய் வந்து இறங்குது? ஆரம்பிக்க போறீங்களாட்டி ஊறுகாய? ஆமா அத்தை பாட்டி, நம்ம வீட்டில் பூஜை ரூம் இருக்குல்ல, அங்கே இதை கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து அவ்வளோத்தையும் நறுக்கி ஊறுகாய்க்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ண போகிறோம். பரவாயில்லையே, இதுலயாவது கூரோட யோசிச்சிருக்கே. முதல்ல கடவுள்கிட்ட பூஜை பண்ணிட்டு ஆரம்பிக்கணும்னு. இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்து பண்ண போறோம் செல்லம்மாக்கா. அதனாலதான் கொஞ்சம் கூரோடி பேசாளுவோ. அத்தப்படி பூஜை ரூம்லாம் நல்லா சுத்தமா வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் நான் நல்ல சுத்தபத்தமா தான் வச்சிருக்கேன். ஆனா நான் வர முடியாது, நான் குளிக்கலையே. உங்களுக்கு என்ன வேலை? வயசான காலத்துல குளிச்சு முடிவு சுத்தமா இருக்க வேண்டியதானே. எங்கிட்டு இந்த பிள்ளை நம்மள இறங்க மாட்டு கேட்டு போட்டு ஒரே அழுவுனி. ஆமா, ஒரு 5 நிமிஷம் கிச்சனுக்கு போனாலும் அழுவுது. இடுப்புலயே வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. கண் பார்வையிலே இருக்கணும். என்ன செய்ய சொல்லு? அம்மா காரி விட்டுட்டு ஓடுதான். நம்ம தானே பார்த்துட்டு இருக்கோம். அப்புறமா தான் குளிக்கணும். அவரு இருப்பார்ல உங்க தாத்தா மாமா, அவர் வந்தனே அவர்கிட்ட கொடுத்துட்டு போய் குளிப்பேன். ஓகே அத்தை பாட்டி, நல்ல நேரம் முடிக்கிறோம். நாங்கள் போய் பூஜையை போட போகிறோம். பூஜை ரூம் அடைச்சிருக்குட்டி, நல்லா நீட்டா சுத்தமா வச்சிருக்காவுல உங்க அத்தை பாட்டி. இதை துறக்கங்கா, துறந்து விட்டேன். அப்பனே முருகா, விநாயகா, வெங்கடாச்சலபதியே, எல்லா சாமியும் எங்களுடைய ஊறுகாய் பிஸ்னஸுக்கு உறுதுணையாக இருந்து நாங்கள் எல்லாம் வெற்றி நடை போட வைக்கணும். சூரிய வம்சம் படத்தில் வர்ற மாதிரி நாங்கள் ஒரு பாட்டிலே நாங்கள் ஓகோன்னு பணக்காரி ஆகி பெரிய கோடீஸ்வரி ஆகி ஒரு பெரிய ஊறுகாய் ஃபேக்ட்ரி திறந்து இந்த ஊரில் உள்ள மக்களுக்கு எல்லாம் நாங்கள் வேலை கொடுக்கணும். இவா ஒருத்தி எடுத்த உடனே பறக்க ஆசைப்படுவா. சாமி, எல்லா சாமியும் எங்க ஊருக்கா பிசினஸ் நல்லபடியா போகிறதுக்கு உதவி செய்யுங்க. நல்ல போகணும், நஷ்டம் மட்டும் வந்துடக்கூடாது. ஆமா சாமி, பெண் தொழிலதிபர்னு பேப்பர்லாம் எங்க போட்டோ வரணும். ஆமா, எங்க போட்டோ பேப்பர்ல வரணும். சாமி, போட்டோ பேப்பர்ல வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வேற எதுவும் திருட்டு கேஸ்ல போட்டு விட்டுறாதியோ. நல்லபடியா தொழிலதிபர் போய் பெண்கள் தொழிலதிபர்னு எங்களை போட்டு விடுங்க. சாமி, நான் சுந்தரி, நான் ஆபீஸுக்கு போறவ. என் பேரை பத்தியெல்லாம் இப்படிதான் நான் சொல்லுவேன். ஆனா இப்ப பாருங்க, வேலையில அங்க ஊறுகாய் போட போறேன். சரி, எல்லாமே ஒரு நல்லதுக்கா இருக்கட்டும். நான் ஆபீஸ் வேலையை விட்டது கூட நல்லதுக்கா மாறி இந்த ஊருக்கால நாங்க ஓகோன்னு கொடி கட்டி பறக்கணும். என் புருஷ வேலைக்கு போற மாதிரியே தெரியல. இதுல நாங்க நல்லபடியா முன்னேறணும் சாமி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவுகளோடு இருக்கும் சாமி. இந்த ஊறுகாய் பிஸ்னஸ் நல்லபடியாக போச்சுன்னா மாதம் ஏதாட்டும் ஒரு கோயிலில் தயிர் சாதமோ ஏதோ போடுவோம்ல, அதுக்கு சைடிஷாக நாங்கள் ஊறுகாயை தருவோம். விநாயகனே வினை தீர்ப்பவனே, ஊறுகாய் பிசினஸை நல்லபடி நடத்துங்கள். விநாயகனே வினை தீர்ப்பவனே. மன உருகி வேண்டியிருக்கோம். இப்போ போய் நாங்கள் இந்த காயை பூரா வெட்டி ஊறுகாய்க்க ஆரம்பிக்க போகிறோம். நாங்கள் போகிறோம் சாமி, எங்களுக்கு விடை கொடுங்கள். ஏக்காவ் போய் வெட்டுவோமா பாவக்காவை? சரிட்டி, வாங்க போவோம். நல்லபடியா பூச்செல்லாம் முடிஞ்சுதா? ஆமாம் அத்தை பாட்டி. சரி, நாங்கள்லாம் உட்காந்து வெட்ட போகிறோம். சரியா? பிள்ளைய மட்டும் கீழே விட்டுறாதீங்க, அப்புறம் பாவக்காய் கொட்டை கட்டி எடுத்து வாயில் போட்டுற போகுது. சரி, நான் இருக்குங்க. நல்ல ரவுண்டா வெட்டி போடணும். ஃபர்ஸ்ட் பாவக்காவை நல்ல தண்ணியில ஊற வைக்கணும். சுந்தரி, செய்ய போகிறது நீ, அதில் நீ பேசாமல் ஏறி நாங்கள் வெட்டி தரோம். எப்படி வெட்டணும்னு மட்டும் சொல்லுண்ணே.
ரெண்டு ஐடியா இருக்கு. நல்ல பொடிசா நறுக்கி இருக்கிறதே தெரியாத மாதிரி ஒரு ஊறுகாய், அது ஒண்ணு நல்லா இருக்கும். அது எப்படின்னா ரொம்ப கசப்பு சுத்தமா தெரியவே தெரியாது, ஏதோ கூட்டு சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும், குழம்பு சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று ரவுண்டா வெட்டி போடுறது, அது வந்து கசப்பு அவ்வளவா தெரியாது, லேசா கடிக்கும் போது வரும். அது எந்த மெத்தட் செய்ய யோசனையா இருக்கு. சுந்தரி, எது நல்ல வருமோ அந்த முறையில செய்யுமா. ஒரு வாட்டி செய்யறத நம்ம கடைசி வரைக்கும் செய்ய போறோம். மாத்தி ரவுண்டாவும் சின்னதாவும் அப்படி நறுக்கி போடும்போது ஒரு சிலருக்கு அது பிடிக்கும், ஒரு சிலருக்கு இது பிடிக்கும், குழப்படி வந்துடும். ஒரே முறையில செய்யணும், ஒரே மாதிரி செய்யணும். அது எது நீயே முடிவு பண்ணிக்கமா. அப்போ இந்த பொடியா நல்லா நறுக்கி நல்ல ஒரு கிரேவி மாதிரி வந்துரும்க்கா. அந்த ஊறுகாவே பண்ணுவோம், அதுதான் நல்லா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல எந்த கசப்புமே தெரியாதுக்கா. அப்போ அதையே போட்டுருவோம், எதுக்கு தேவையில்லாத விஷப்பரிச்சை. ஆனா இதுவும் நல்லா இருக்கும்க்கா, ரவுண்டா வெட்டினாலும். சரிம்மா, முதல்ல இதை நம்ம மார்க்கெட்ல விடுவோம், அதுக்கப்புறமா அந்த ரவுண்டா விடுவோம். சரியாம்மா? சரிக்கா. சரிட்டி கடை நறுக்கி ஊறுகாய் செஞ்சு ஒரு பாத்திரத்துல வைங்கட்டி, அப்புறம் டப்பா வைண்டது கடை எல்லாத்தையும் நல்லா போட்டுருவோம் உள்ள. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தாங்க வைக்கணும், சூட்டோட வச்சா கெட்டு போயிடும். ஆமா அது தெரியும் டி. சரி, ஒரு வழியா நறுக்கியாச்சு, அடுத்து மடன்னு செய்யுங்கட்டி. வெற்றி கொடிக்கட்டு பாவக்காயை தட்டி ஊறுகாக்கு, அதை நல்ல விலைக்கு விற்கணும். ஏ படையப்பா. தட்டி விற்கணுமே, ஊறுகாயை தட்டி கொடுக்கணுமே, ஊறுகாயை எல்லாருக்கும் கொடுக்கணுமே. படையப்பா. வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் மொழி முட்டு, வடைகளை கட்டி புடிக்கட்டு, உடையது படையப்பா. அப்படித்தான் பாடிட்டே வேலை செஞ்சா ஜாலியா இருக்கும். பால் கைகள் 1000 தடை கல்லப்பா, தடை கல்லம் உனக்கு ஒரு படி கல்லப்பா. போடு அத்தை பாட்டி நம்ம கூட சேர்ந்துட்டாவோ. பாடுங்கோய். யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே ஊறுகாயை கொடுப்பவள் புனிதன். நேற்று வரைக்கும் நாம் மனிதரப்பா, என்ற முதல் நாம் புனிதரப்பா. வெற்றி கொடிக்கட்டு மலைகளை முட்டி முடிக்குட்டு, ஊறுகாயை தட்டி தூக்குங்கள், உடையது படையப்பா. தீமூட்டி பாசம் கொட்டி சமைக்கணும் நெட்டவழி ஊறுகாய. சுந்தரி, பாவைக்காக உள்ள போடட்டாமா? போடுங்கக்கா. எப்பவுமே ஊறுகாய் செய்ய மரக்கரண்டி போடணுக்கா, அப்பதான் கெட்டு போகாது. ஆமாட்டி, எனக்கு தெரியும். பாரு, அந்த பிள்ளை என்ன கூரோடி அழகா செய்யுது. நீயும் இருக்கியே, நல்ல ஆந்த கடக்க முழிச்சுட்டேரி. என்ன அத்தை பாட்டி எப்ப குறை சொல்லிட்டே இருக்கியோ? எப்பா என்ன மனம் எம்மா, ஊறுகாய் செம்மையா ரெடி ஆயிட்டு. அருமையா இருக்கு, வாசனை நல்லா இருக்குட்டி சுந்தரி. முடிஞ்சதுக்கா, கரெக்டான பக்குவம் வந்துட்டு. இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். மணக்குது, மணக்குது, சுந்தரி ஊறுகாய் மணக்குது. பங்கச்சக்கா முடிஞ்சதுக்கா, இனி ஆற வச்சு டப்பால போட்டு அடைச்சிருவோம். சரிட்டி, நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம டப்பால போட்டு அடைப்போம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெட்டவெளி ஆண்டுக்கோ ஊறுகாவுடைய லேபிள் வந்து நாங்கள் இன்னும் செய்யலை. யாராட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி நல்ல லேபிள்லாம் செய்ய தெரியும் அப்படின்னா நம்மளுடைய சேனலுடைய மெயில் ஐடிக்கு நீங்களே செஞ்சு அனுப்புங்க. இப்போ நிறைய பேர் அழகழகாக ட்ராயிங்லாம் அனுப்பி விட்டுருந்தீங்க, நிறைய வந்து கிடக்கு. எல்லாத்தையுமே நான் போட்டு விடுதேன். நல்ல நெட்டவெளி ஊறுகாயின்னு சொல்லி நம்ம 5 பேர், நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம், 5 பேரும் நின்று அந்த ஊறுகாய் இது பண்ணுற மாதிரி, ஊறுகாய் டப்பாவோடு இருக்கிற மாதிரி அதில் ஒரு லேபிள் மாதிரி. எங்களுக்கு அது எப்படி செய்யணும்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா, யாராட்டும் இருந்ததுன்னா இந்த செலின் பாப்பா மெயில் ஐடிக்கு அனுப்பி விடுங்கோ. நம்ம நல்ல அழகானதை ஒன்று நம்மளுடைய நெட்டவெளி ஊறுகாய்க்கு டப்பாவில் அந்த லேபிளை ஒட்டிடுவோம். ஆமா நண்பர்களே, யாராவது நல்ல ஒரு அழகான லேபிள் மாதிரி செஞ்சு அனுப்புங்களேன், பாப்போம் யாருக்குள்ளது சூப்பரா வருதுன்னு. ஓகே, அடுத்த ஊறுகாய் பார்சல் பண்ண ஆரம்பிப்போம்.